ஏசு கிறிஸ்து பிறந்தப்போ 3 சாஸ்திரிகள் வந்ததா நம்ம எல்லாருமே நம்புறோம். அவங்க கொடுத்த பொருட்களை வச்சு 3 பேர் வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பலர் வந்திருக்கலாம் அப்படின்னு சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. இதுல ஒரு கற்பனையான ஒரு கதை. 4 சாஸ்திரிகள் வந்தாங்களாம். அவங்க பல சூழ்நிலைகளை தாண்டி ஏசு கிறிஸ்துவ பார்க்க வராங்க. அதுல ஒருத்தர், நீங்க போற வழி சரியில்லை, நான் தனியா போறேன் அப்படின்னு பிரிஞ்சு போயிடுறாரு. அவர் பல இடங்களுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் பல ஆண்டுகள் கழிச்சு திரும்பியும் வர்றாரு அதே இடத்துக்கு. ஆனா அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைஞ்சிடுறாங்க. ஆனா அந்த 3 சாஸ்திரிகளும் சரியான நேரத்துல போய் குழந்தை இயேசுவை பார்த்துடுறாங்க. சில நேரம் நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம யார் கூடயும் ஒத்து போகாம ஒரு தனி வழியை தெரிந்தெடுத்துக்கிட்டு நம்மளே எல்லாத்தையும் சுயமா சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வழி தப்பி போய் எல்லா நாட்களையும் இழந்து போய் கடைசி நிமிஷத்துல தான் வந்து நிற்போம். சில நேரம் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கிறோம். ஆனா போற பாதையில நம்ம யார் கூடயும் ஒத்து போகாம அந்த பாதையை விட்டு நம்ம தவறி போயிடுறோம். அப்படி இல்லாம நம்ம கவனமா நாட்களை செலவு பண்ணணும், நேரங்களை உபயோகப்படுத்தணும். ஏசு கிறிஸ்து பிறந்தப்போ 3 சாஸ்திரிகள் வந்ததா நம்ம எல்லாருமே நம்புறோம். அவங்க கொடுத்த பொருட்களை வச்சு 3 பேர் வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பலர் வந்திருக்கலாம் அப்படின்னு சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. இதுல ஒரு கற்பனையான ஒரு கதை. 4 சாஸ்திரிகள் வந்தாங்களாம். அவங்க பல சூழ்நிலைகளை தாண்டி ஏசு கிறிஸ்துவ பார்க்க வராங்க. அதுல ஒருத்தர், நீங்க போற வழி சரியில்லை, நான் தனியா போறேன் அப்படின்னு பிரிஞ்சு போயிடுறாரு. அவர் பல இடங்களுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் பல ஆண்டுகள் கழிச்சு திரும்பியும் வர்றாரு அதே இடத்துக்கு. ஆனா அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைஞ்சிடுறாங்க. ஆனா அந்த 3 சாஸ்திரிகளும் சரியான நேரத்துல போய் குழந்தை இயேசுவை பார்த்துடுறாங்க. சில நேரம் நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம யார் கூடயும் ஒத்து போகாம ஒரு தனி வழியை தெரிந்தெடுத்துக்கிட்டு நம்மளே எல்லாத்தையும் சுயமா சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வழி தப்பி போய் எல்லா நாட்களையும் இழந்து போய் கடைசி நிமிஷத்துல தான் வந்து நிற்போம். சில நேரம் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கிறோம். ஆனா போற பாதையில நம்ம யார் கூடயும் ஒத்து போகாம அந்த பாதையை விட்டு நம்ம தவறி போயிடுறோம். அப்படி இல்லாம நம்ம கவனமா நாட்களை செலவு பண்ணணும், நேரங்களை உபயோகப்படுத்தணும். ஏசு கிறிஸ்து பிறந்தப்போ 3 சாஸ்திரிகள் வந்ததா நம்ம எல்லாருமே நம்புறோம். அவங்க கொடுத்த பொருட்களை வச்சு 3 பேர் வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பலர் வந்திருக்கலாம் அப்படின்னு சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. இதுல ஒரு கற்பனையான ஒரு கதை. 4 சாஸ்திரிகள் வந்தாங்களாம். அவங்க பல சூழ்நிலைகளை தாண்டி ஏசு கிறிஸ்துவ பார்க்க வராங்க. அதுல ஒருத்தர், நீங்க போற வழி சரியில்லை, நான் தனியா போறேன் அப்படின்னு பிரிஞ்சு போயிடுறாரு. அவர் பல இடங்களுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் பல ஆண்டுகள் கழிச்சு திரும்பியும் வர்றாரு அதே இடத்துக்கு. ஆனா அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைஞ்சிடுறாங்க. ஆனா அந்த 3 சாஸ்திரிகளும் சரியான நேரத்துல போய் குழந்தை இயேசுவை பார்த்துடுறாங்க. சில நேரம் நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம யார் கூடயும் ஒத்து போகாம ஒரு தனி வழியை தெரிந்தெடுத்துக்கிட்டு நம்மளே எல்லாத்தையும் சுயமா சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வழி தப்பி போய் எல்லா நாட்களையும் இழந்து போய் கடைசி நிமிஷத்துல தான் வந்து நிற்போம். சில நேரம் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கிறோம். ஆனா போற பாதையில நம்ம யார் கூடயும் ஒத்து போகாம அந்த பாதையை விட்டு நம்ம தவறி போயிடுறோம். அப்படி இல்லாம நம்ம கவனமா நாட்களை செலவு பண்ணணும், நேரங்களை உபயோகப்படுத்தணும்.